ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஜவ்வரிசியை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் அதில் 20 போல் முந்திரி பருப்பு லேசாக வறுத்துக்கணும். அது லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வரணும். முந்திரியும் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நெய்லேயே வறுத்துக்கணும். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா சிம்லேயே வச்சு இந்த நெய்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா வறுக்கணும். வறுக்கும் போதே ஜவ்வரிசி நல்லா பொரிய ஆரம்பிக்கும். கருகிராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் நல்லா அந்த வெள்ளை கலரில் தெரியும். இப்படி இருந்ததுன்னா வேகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுற போகிறோம். ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போது இதில் 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி அடியில் போய் தங்கிடுச்சுன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாலோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாயசத்தோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் கெட்டிப்படும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பால் வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி எதுவும் ஊற வைக்காமல் ரொம்ப சுவையான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.